டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இருக்க திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தின் கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன பணியிடம் தான், இரவு காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த ஒரே ஒரு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான பதவி அதாவது தகுதி என்ன அப்படின்னா, இந்த இரவு காவலர் பொறுத்தளவில் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் ஊதியம் பெறலாம். தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது ஜஸ்ட் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வயது முடிந்திருக்க வேண்டும். 37 வயது வரைக்கும் ஆதி திராவிடரும், பிற்படுத்தப்பட்டவருக்கு பார்த்திங்கன்னா 34 வயது வரையிலும், பொதுப்பிரிவுக்கு 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு காலிஃபிகேஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்பதாரர் கல்வி தகுதி, இருப்பிடம் சான்றிதழ், முன்னுரிமை சான்று இது பார்த்திங்கன்னா ஆதாருடன் இணைக்க வேண்டும். வயது வரம்பு தகுதிக்கேற்ற மாதிரி நபர்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றியத்தின் வசிப்பிடமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதர ஊராட்சி ஒன்றியத்தில் அப்ளை பண்ண முடியாது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தனியே அஞ்சல் மூலம் அறிவிக்கப்படும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரத்து செய்வதற்கான அனைத்து அதிகாரமும் பார்த்திங்கன்னா அந்த அலுவலருக்கு உண்டு. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமாக அந்த நோட்டிஃபிகேஷன் ரத்து செய்யவும் வாய்ப்புகள் உள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றால் இருவரையும் இழந்த அந்த விண்ணப்பதாரர்களுக்கு வட்டாட்சியர் மற்றும் அந்த சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமையை தர்றாங்க. விண்ணப்பம் பெறக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அலுவலக நாட்கள் 15/12/2023 19/1/2024 ஸோ பிற்பகல் 5:40 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்க அந்த அட்ரஸ் நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். ஆணையாளர் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம் திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ இதற்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா ramanathapuram.nic கொடுத்துருக்காங்க. இதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்திங்கன்னா நான் லிங்க்கில் தரேன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலும் போதும். ஸோ இதுக்கு தகுதியானவர்கள் கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.